ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் என்னடா இது ஒரே சீனை போட்டு போட்டு தேஞ்சு போன டேப் ரெக்கார்ட் மாதிரி இழுக்கிறானுங்களேன்னு ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, ஐஸ்வர்யாவுக்கு ப்ராப்ளமா அந்த பையன் மிரட்டுறானாமா. ஃபோன் பண்ணி கொயட்டா பேச சொன்னாங்க. ஃபோன் பண்ணி கொயட்டா பேசுறது கொயட்டாலாம் பேச முடியாது. இவன் பேசினாலே செல்லங்களாம் டார்லிங்கிறான். அடுத்தவன் முன்னாடியே செல்லம் டார்லிங்கிறதுக்கு வாய்க்கூசலியாடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளிக்குது. இந்த பொண்ணு வச்சு செய்கிறமா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் ரூட்டுக்கே போய் அந்த பையனை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. நம்ம மகா இவ்வளோ அறிவாக யோசிக்கிறதுக்கு நம்ம மகாவால் மட்டும் தான் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு இவங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணி போவோன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஜிங்கு வேஷம் போட்டார். என்னப்பா இப்படி இறங்கிட்ட பொண்டாட்டி கேட்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, அவர் திட்டி விட்டு போயிட்டாங்க. நீங்கள் போய் வீட்டில் எல்லாத்திட்டையும் சொல்லுங்கள், இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்புன்னு இவ்வளோ மகா சொல்கிறாங்க. ஆனால் கண்டுக்கவே இல்லைங்க. கடைசியில் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. நான் மறைச்சா தப்பு, நீங்கள் மறைச்சா தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு பதில் கேள்வி கேட்டாங்க. வேற லெவல் பாடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ரோசப்பட்டு இவர் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இன்னொரு பக்கம் வந்து அந்த பையனை இப்படியே போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுத்தணும் போராடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம அனாமிக்கா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து பிரபா வந்துட்டு விஜய்கிட்ட க்ளோஸாக இருக்கிறது பிடிக்கலையா. அதனால் கால் பண்ணி இன்னைக்கு நானும் விஜயும் வெட்டிங்க்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், தயவுசெய்து பிரபாவை அனுப்பாதீங்கன்னு சொல்கிறாங்க. என்னையா நடக்குதுங்க, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் மகாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. பாவம் பெற்றவங்களாம் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை புரியல இந்த பொண்ணுக்கு. இன்னொரு பக்கம் வந்து எப்படியாவது நம்ம பிரபாவை அனுப்பக்கூடாதுன்னு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா இந்த பிரச்சனைலேருந்து எப்படா மீண்டு வரதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்துருக்காங்க. அங்கே பார்த்தா சூர்யாவோட ஃபோனு மாட்டிக்கிச்சே பங்கு.